ஆடி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை. எங்கள் ஊர் சைட்லலாம் அம்மன் கோவிலில் ஆடி மாதம் ஆனாலே இந்த கொழுக்கட்டையை பண்ணுவாங்க. பச்சரிசியில் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கருப்பு கவுனியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்துகிட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த அரிசியில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1லேருந்து 1.5 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். துருவி சேர்த்துக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. ஒரு கப்பு தேங்காயும் சேர்த்துட்டு ஏலக்காவையும் சுக்கையும் தட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டையை போடுங்க. அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா உருந்துடும். 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. எனக்கு ஸ்டீம் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தாலும் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டையோட தண்ணியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூல் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.